படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் நீங்க பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாய பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் உங்களுடைய சரிதானே உண்ட விளங்கிக் கொள்ளுங்க. ஒழுங்கா வேலை செய்திருக்கணும். நீர் எனக்கு படிக்க எம்பிபிஎஸ் அவரோட மாஸ்டர் 2 செய்திருக்கேன். நான் சொல்றேன் உம்மா மாதிரி கொடி கட்டி நான் எம்பியா வரையில நீங்கள் பெண்களோட சேர்ட்ட விட்டதுக்காண்டி படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. இளங்குமரன் எம்பி என்றது ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாத ஒரு வைத்தியரா ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இலங்கையில சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய இலங்கை 2 கோடி 20 லட்சம் தெரியும். 2 கோடி 20 அதுல வீடியோ வந்து என்னென்றால் தனிப்பட்ட ரீதியா நானுங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன் ஐயா நீங்கள் ஒரு பாராளுமன்ற அமைச்சர். நான் கேட்கிறது பிரச்சனை தான். நான் மக்களுடைய பிரச்சனையை கதை கேட்கல. எங்களுடைய இளங்குமரனுக்கு இது கதைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கதைக்கிறேன். ஆளுமையற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை விட்டு வெளியேறினார் ஸ்ரீதரன் எம்பி. தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லாமையை சுட்டிக்காட்டி கூட்டத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியேறினார். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே கடும் வாய்த்தக்கம் ஏற்பட்டது. சில நிமிடங்கள் அமளிதுமளி ஏற்பட்டது. வலிவடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்வைக்கப்பட்ட போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது. குறிப்பாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள், மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றியது, நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்ப சண்டையாக வாதிட்டனர். இந்த நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார். ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமையற்ற நிலையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டி கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்த வேணும். தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேணும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை. இது ஒரு பிரயோசனம் இல்லாத கூட்டம். அதனால் நான் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பேச முடியும், பேசக்கூடாது. ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லை என்று. ஆனால் தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு வலிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதிலேயே இவ்வளோ காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா? இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளை நம்ம நிறுத்த வேணும். இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம். அதை சொல்லியும் இருக்கிறேன். தொடர்ந்து இதில் இருக்கிறது அர்த்தம் இல்லை. அதால் நாங்கள் படிக்கிறோம். நான் மக்களுடைய பிரச்சனையை கலைக்கவில்லை. எங்களுடைய இளங்குமரனுக்கு இதை கலைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கலைக்கிறேன். நான் மக்களுடைய பிரச்சனையை கலைக்கிறேன். மக்களுடைய பிரச்சனையை நான் வரம்பில் கொடுக்கல விளங்கி அது நீங்கள் ஞாபகம் உங்களுக்கு இது வடக்கு மாநிலத்தில் நான் படிக்கிறேன். உங்களுடைய சேடியை கொண்டே வடக்கு மாநிலத்தில் மையம் நீங்க பாராளுமன்ற கன்சார்ட்ல இருக்கு பாப்பமா. ஆனா நீங்க வடக்கு மாநிலம் இல்லை. என்ன பாராளுமன்றத்தில் கதைக்காம பண்ணிக்கீங்க லெட்டுனா அது கூட நீங்க செய்த துரோகம். என்னுடைய 11 இதுல 10 ரிஜெக்ட் பண்ணி இருக்கீங்க. அரசியல் கவர்மெண்ட் கதைப்பம் மைக்கேல் மைக் நிப்பாட்டு தான் இருக்கு. கதைப்பம் கவர்மெண்ட் அரசியல் கதைப்பம். நான் கேட்கறது 11 நான் கேட்கறது 19 குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை கூப்பிடலாமா அவங்களால? அந்த குடும்பத்தை பத்தி பேசுறது குடும்பத்துக்கு நியாயம் கொடுக்கிறது நான் உங்களோட வாரிசாரியா
DA-வோட சேர்ந்து ஆந்திரோட பாராளுமன்றத்தை பயடா. ஒரு நாள் இந்த கிளிநொச்சி பெண்களுடைய வீடியோ நான் தெளிவா சொல்றேன். அந்த நாள் எது பாராளுமன்ற பயணம் அது சம்பந்தமான அந்த டியூட்டி எடுத்து பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை அந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு தங்கச்சி இல்லைன்னா உங்களை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். குமரன் என்ன சொன்னீங்களோ அடுத்த முறை தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்பும் போது போன முறையோட தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்புங்க. ஏன்னா ஒரு அடி ஓடியே இப்படி கேட்கிறாருன்னா நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் அமைச்சாரு உங்களுடைய ஒரு எம்பிக்கு பொதுமக்கள் பிரச்சனையை கதை கேட்கல அதை கதைக்க தெரியாம முக்குத்தனமா கதைக்கிற ஒரு எம்பி தான் உங்களுடைய ஏன்னா ஐயா நான் கதைக்கிறது மக்களுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை உங்களுடைய எம்பி கதைக்கிற நான் எப்பயாவது உங்களோட எம்பியை பற்றி தனிப்பட்ட ரீதியில காய்ச்சினானா ஆனா என்ன ஐயா உங்களுடைய எம்பியை இதெல்லாம் ஒரு எம்பியா ஜார்க்கண்ட் கோமானம் சேர்கொண்டு ராமநாதல இருந்து சேர்கொண்டு ராமநாதல இருந்து கர்நாடக இப்படி உண்டு எங்களுக்கு எம்பியா இருக்கிற கோமானம் இப்படி உண்டு இப்படி ஒரு ஆள் ஐயா நான் கதைச்சது மக்கள்கிட்ட பிரச்சனை ஆனா இவர் கதைச்சது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை அவ்வளவு என்பிபி அரசாங்கம் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு பெரிய சபையில இப்படி ஆண்டு கட்டி விடுப்பாங்க யாராவது ஒரு எம்பி கதைப்பாரா யோசிப்பாங்க இந்த வரைக்கும் நான் யாராவது தனிப்பட்ட ரீதியா தாக்கியிருக்கேன் நம்மள எனக்கு சொல்ல வலது கையே இப்படி செய்யுது நான் சொல்றேன் இப்படியான ஒரு சபையில நாங்கள் மக்களின் வருகையை பார்த்துருக்கிறார்கள் மக்களை தீர்மானம் வேண்டும் நாங்கள் அரசியல் கலைக்கிறது வேறு பாராளுமன்றம் வேறு இங்கே கலைக்கிறது வேறு இப்படியே தயவு செய்து ஜனாதிபதி கடிதம் அனுப்பினா மீண்டும் தயவா கேட்கிறேன் சரியா இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாவது அரசியல் ஆக்க வேண்டாம் சகோதரர்களே நான் இந்த இடத்துல வந்து அரசியல்வாதி அவர் பேசுறப்ப உங்கள்கிட்ட இல்ல அப்ப நான் சரி அடே நான் அவர் சரியா நான் கதைச்சா என்னுடைய படிப்புக்காக அடேன்னு கலைக்கிறது அவர் பார்லிமெண்ட் அமைச்சர் அடேன்னு கலைப்பாளர் பார்லிமெண்ட் நீங்க என்ன தமிழ் சைடு சொல்லியிருக்கீங்க பார்லிமெண்ட்ல நீங்க கன்சல்ட் இருக்கு இதுதான் உங்களுடைய அரசாங்கம் இந்த கேவலமான அரசாங்கம் தான் எங்கண்ட வடக்கு மாநிலத்தை ஆள பண்ற கவலை இருந்தால் நானும் கூட பார்த்து அடையேட்டு காய்ச்சினானா நானும் கூட பார்த்து அடையேட்டு காய்ச்சினானா உங்களுக்கு மரியாதை தான் காய்ச்சி கொண்டு அதுதான் நீ மரியாதை கொடுக்கறத மரியாதை வாங்கி கொண்டு நான் கூட தயவா கேட்கிறேன் மீண்டும் கேட்கிறேன் இந்த கூட்டத்தை நடத்த மாட்டீங்க கொஞ்சம் அடுத்தது பொதுமக்களுக்கான